என் இனிய தமிழ் மக்களே வணக்கம். நம்ம பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் நாட்டுக்காக என்னங்க செஞ்சுருக்காரு நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நரேந்திர மோடி ஐயாவை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு நல்லா காதை திறந்து நல்லா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஒரு மாநிலத்துக்கு 4 முறை முதலமைச்சராக இருந்து எப்பேற்பட்ட சாதனையை செஞ்சுருக்காருன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இவர் பேசுகிறத பார்ப்போம். What's your good name? Kunal Patel. Kunal Patel. I'm Lokesh from Tamil Nadu. So, very good place. This is near Narmada River. Narmada River and Narmada Dam. Okay. This is the dam. நண்பர்களே, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டேம் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் முதலமைச்சராக இருக்கப்ப கட்டப்பட்ட டேம். Yes, sir. Inauguration on 2010. 2010 he opened the dam. Opened the dam. At 2010 he opened the dam. When was the statue built? 31st October 2000. Let's see the statue. Statue of the file 31st October 2018. Statue. 2010 இந்த டேமை கட்டி முடிச்சிருக்காரு. 2018 இந்த மிகப்பெரிய சிலையை வந்து எழுப்பியிருக்காரு நம்ம பாரதத்தின் பிரதமர். जो विजन जो सरदार वल्लभ भाई पटेल ने जो ड्रीम देखा था, जो विजन था उनका कि सरदार वल्लभ जो डैम बनाना है, वो डैम साकार वो कर नहीं पाए. इसके लिए मोदी जी ने उसका ड्रीम पूरा करने के लिए, उसका विजन पूरा करने के लिए जब मोदी जी सीएम थे गुजरात के, तब उसका इनॉग्रेशन भूमि पूजन किया था. நம்ம பிரதமர் ஐயா வந்து குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கிறப்ப இந்த டேமுடைய பூமி பூஜை போட்டு டேம் வந்து கட்டி முடிச்சிருக்காரு. இந்த டேம் வந்து அவர் கட்டினதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம், குஜராத்தில் நிறைய இடங்கள் வந்து வறட்சியினால் பாதிக்கப்பட்ட இடங்கள். அதனால் இந்த டேமை கட்டி நிறைய வில்லேஜஸ்க்கெல்லாம் வந்து தண்ணி கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய பார்டருக்கெல்லாம் போய் பார்க்குறப்ப பிஎஸ்எஃப் வீரர்களுக்கெல்லாம் கூட தண்ணீர் பஞ்சம் வந்து இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அனைவருக்கும் தண்ணீரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த டேமை கட்டி எழுப்பதோடு மட்டுமல்லாமல், இந்த டேம் வந்து வெறும் ஒரு கான்கிரீட் கட்டடம் கிடையாது. நிறைய விவசாயிகளின் வாழ்க்கைகளில், அதாவது குஜராத் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்வளித்த ஒரு திட்டம் தான் இந்த மிகப்பெரிய சரோவர் டேம் திட்டம். குடிநீர் கூட இல்லாமல் இருந்த கிராமங்களுக்கெல்லாம் வாழ்வளித்த திட்டம் தான் இந்த திட்டம். அப்புறம் வறண்ட நிலங்களை பசுமையாக்கி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போன திட்டம் தான் இந்த சர்தார் சரோவர் டேம் திட்டம். நர்மதா நதி நீர் வந்து இப்போ குஜராத்தில் பல பகுதிகளுக்கு வந்து சென்றடையுது. விவசாயம், குடிநீர், மின்சாரம் என மக்கள் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. இந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணியின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து இது ஒரு மிகப்பெரிய திட்டமாக இந்த மாநிலத்தின் மக்களுக்கு பயன்பெற்றது. இந்த திட்டத்தை வந்து வெறும் தண்ணீர் பஞ்சத்தை போக்குறதுக்கு ஏற்ற மாதிரி டேம் திட்டமாக மட்டும் இல்லாமல் உலகமே பார்க்கும் ஒரு பெருமை மையமாக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவோட ஒரு எண்ணத்தோட இங்கே உருவானது தான் இந்த மிக உயரமான சிலை. நம் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்ற சிலை இங்கே வந்து நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய ஒற்றுமையின் அடையாளமாக நிற்கக்கூடிய இந்த சிலையின் முன் நிற்பதே நமக்கெல்லாம் ஒரு பெருமை. இந்த சிலை வந்து இந்தியாவுடைய ஒற்றுமையின் அடையாளமாக நிற்கிறது. உலகத்தின் பல நாடுகளில் இருந்து மக்கள் இங்கே வருகிறார்கள். இப்போ நாங்கள் உள்ள வந்து இந்த சிலைக்குள்ளே தான் நின்று நம்ம பார்த்துட்ருக்கோம். சிலைக்குள்ளே அழகாக வந்து ஒரு மியூசியம் மாதிரி செட் பண்ணி இந்த இடத்த ஒரு டூரிசமாக ஆக்கி வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து உருவாக்கி உள்ளூர் மக்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப முன்னேறி இருக்கிறது. நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே தெரியும், அங்கே லேண்ட் வேல்யூலாம் அப்ரிஷியேட் ஆகிருக்கும். நிறைய ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து சாதாரணமாக வெளியே வந்து வர டூரிஸ்ட்க்கு ஒரு சின்ன மாங்காய் கட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து ஆகட்டும், ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்குறவங்கலேருந்து ஆகட்டும், நல்ல ஒரு வருமானத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த திட்டம் வந்து ஒரு உலகமே வியக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். நம்ம பாரத பிரதமரின் ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு தலைவருடைய ஒரு திட்டம், ஒரு விஷன் எப்படி ஒரு முழு பகுதியவே வந்து மாற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு வந்து நர்மதா நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஒரு அணையை கட்டுறது மட்டும் வளர்ச்சி இல்லைங்க, அதை மக்கள் வாழ்க்கையோடு இணைப்பதே உண்மையான வளர்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கக்கூடிய தலைவரை தான் குறை சொல்லிட்டே இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு மக்களே பார்த்து புரிஞ்சு தெளிவாய்க்கோங்க. என் பிரதமர் என் பெருமை. பாரத் மாதா கி ஜெய்.